ஹாய் கைஸ், இதுதான் மைன்கிராஃப்ட் பார்ட் 1 கைஸ். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுருக்கும்போது யார் யாரெல்லாம் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி மைன்கிராஃப்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பான்லேருந்து கொஞ்சம் தூரம் எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வரும்போது ரூயின்ட்டு போர்ட்டல் இருக்குது. வாங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஒரு கோல்டு ஐட்டம் கூட இல்லை, எல்லாம் மொக்கையாக இருக்குது. சரி கைஸ், நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். இந்த இடத்த விட்டு போயிட்டு ஒரு வில்லேஜை வேறு கண்டுபிடிக்கணும் கைஸ். போகிற வழியில் நிறையா பம்ப்கின் இருந்துச்சு, தேவைப்படம் எடுத்து வச்சுக்குவோம் கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், ஜாம்பி ஹார்ஸு. நம்ம பெட்டிலேயே மரத்து மேலே நின்றுட்டு இருந்தேன். ஜாம்பி அது மேலே இருந்தான், ஸ்பியர் வச்சுட்டு இருந்தான். அவன் எங்கே போனான்னு தெரியல. ஜாம்பி ஹார்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே, நான் விடிஞ்சோடனே பார்க்குறேன் உங்களை கைஸ். அப்புறம் விடிஞ்சிருச்சு. கீழே இறங்குவோன்னு பார்த்தா விச்சு பையன் என்ட்ரன்ஸில் நிற்கிறான். நம்ம மேலே பாய்சன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் மேலேயே அவன் பாய்சனை போட்டு டேமேஜ் கொடுத்துக்கிட்டான். நம்மளும் சும்மா இருப்போமா, கீழே இறங்குவோம், அடி விழுவ மாட்டேங்குது நம்ம அடித்தா அப்படின்ட்டு கீழே இறங்குனா நம்ம மேலேயே பாய்சனை போட்டு விட்டான். எனக்கு ஒரே இதாகிடுச்சு, செத்துருவோமோன்னு ஒரு இது தான். இப்போ இருக்காது, இதுக்கு முன்னாடி இருக்கும். இந்த கீழே குச்சலை இப்போ தான் எனக்கு இருக்கும். இன்னொரு பாய்சனை தூக்கி போடுவான், ஒரு ஆட்டு டக்குன்னு சாப்பிட்டு ஓடுறான்னு ஓடிட்டு இருந்தேன் கைஸ். நானும் பார்த்துட்ருக்கேன், என்ன வெறியோ தெரில, துரத்திக்கிட்டே இருக்கான் கைஸ். எவ்வளோ தூரம் போனாலும் துரத்துறான் கைஸ். இவனை கைஸ் என்ன கைஸ் பண்ணுறது, இவனை முடியல கைஸ். இவனை வச்சுக்கிட்டு 1.5 ஆட்டில் நிற்கிது அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஓடிட்டு இருந்தேன். அது ஏறுது, பெட்ராக் வேறையா மெதுவாக ஏறுது ஹார்ட்டு ஒன்றுன்னா. சரி தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா தப்பிக்க முடியல. பிளாக்கை போட்டு மேலே ஏறினவன் தான் கைஸ். விச்சு உடனே வந்து ஏதோ போஷனை வீசினான். என்ன போஷன்றான், நானும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஸ்லோனஸ் தானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். அந்த பாய்சனை போட்டே நம்ம கொலை பண்ணிட்டான் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பானில் போயிட்டு இறங்கிட்டோம். திரும்ப அங்கே போகிற வரைக்கும் லேட் ஆயிருமா, அதனால் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம லூட்டெல்லாம் கேதர் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் இருக்குது கைஸ். காப்பர் ஆர்மரு எல்லாம் இருக்குது. ஆர்மர் போட்டே என்ன பாய்சனை வீசியே கொலை பண்ணிட்டான் பாருங்கள் கைஸ். ஏதோ காப்பர் போட்டதுனால ஏதோ கொஞ்சம் தாங்கினேன், இல்லைனா அப்பயே முடிச்சு விட்ருப்பான். அதுக்கப்புறமா இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணி காப்பர் ஆர்மரை ஒன்று ஒன்றா போட்டுட்ருந்தேன். ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, பூட்ஸு. அதுக்கப்புறம் வில்லேஜை தேடி போகிற பயணம் திரும்ப ஆரம்பிச்சிது. நான் பாட்டுக்கு போனேன் போயிட்டே இருக்கிறேன். போட்டில் போயிட்டே இருக்கேன். ஏதோ ஓஷன் மாதிரி போகுதுன்னு போனால் எல்லாம் ஐலாண்டாக இருக்குது கைஸ். சரி பிளைன்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தா அது ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை. சரின்னு திருப்பி யூட்டனை போட்டு அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். நம்ம 2 சிட்டுக்குருவியும் இருக்குது. ஒன்று வந்துட்டு சிவப்பு கலரு, இன்னொன்று வந்துட்டு நீல கலரு. 2 கலருமே சூப்பராக வைரல் ஆனது. 2த்தையுமே நம்ம பிடிச்சாச்சு. ஒயிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு, ஆனால் அதை எங்கள் தலையிலையே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டோம். நான் சரி போகிற வழியில் சுகர் கேன் இருக்கேன்னு சுகர் கேனை எடுக்கலான்னு போயிட்டேன். சுகர் கேன் அப்படியே எடுத்தோடனே பொத்துன்னு அப்படியே எல்லாம் தள்ளி விட்டுருச்சு. எப்படி நம்ம கிராவலை வந்துட்டு உடச்சோம்னா அப்படியே கீழே எல்லாம் உழுவும்ல, அந்த மாதிரி நம்ம சுகர் கேனை எடுத்தோன்னே சாண்டெல்லாம் உழுந்துச்சு. நம்ம பேரட்டும் அப்படியே மேலே பறந்து போச்சு. நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு அதுவும் எஸ்கேப் ஆகுது. எப்படிலாம் எஸ்கேப் ஆகுது பாருங்கள் கைஸ். இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நம்புவாங்களா? முடியல கைஸ். நம்ம கூட வரும்னு பார்த்தா தப்பிச்சு ஓட பார்க்குது. சரி நம்மளும் ஓட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் ஓட்டுறது எனக்கே தெரில. சரி கைஸ், ஓட்டிக்கிட்டே இருப்போம், கடைசி வரையும் ஓட்டுவோம், முடிச்சு போட்டுருவோம். எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோன்னு எனக்கே தெரில, பார்ப்போம். அதுக்கப்புறம் திரும்ப நைட் ஆகிடுச்சுன்னு திரும்ப சுற்றி பிளாக்கை போட்டு உக்காந்துட்டேன் கைஸ். அப்புறம் சும்மா உக்காந்தா போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அயன் இங்கட்லாம் அயனாக மாற்றி நமக்கு ஒரு ஷீல்டு செஞ்சுக்கிட்டோம். ஷீல்டை நடுவில் ஒரு அயனை வச்சுட்டு அதை சுற்றியும் வுட் பிளாங்க்ஸை வச்சுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறது எடுத்துடணும். அவ்வளோதான், ஷீல்ட் ரெடி. இதை எடுத்து நம்ம லெஃப்ட் கையில் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், உங்களை விடிஞ்சோடனே பார்க்குறேன். அதுக்கப்புறம் விடிஞ்சோடனே போகிற வழியில் ஒரு பாண்டா, அதுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தம்ப்நெயிலில் இது போட்டால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு திருப்புறேன். திரும்பவே மாட்டேங்குது அந்த பாண்டாலாம். அதுவே திரும்பி போச்சு. போடா டே, நீ வரத்துக்குள்ளே நான் போகிறேன்டா அப்படின்ட்டு. அதை திரும்புறதுக்குள்ளே யோயோ. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு போஸ் கொடுத்துது கைஸ். திரும்பினோன்னே கரெக்டாக திரும்பிச்சு, கேமராவை வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ டக்குன்னு எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஒரு செல்ஃபி எடுத்து முடிச்சாச்சு. ஓகே கைஸ், வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் கண்ணில் மாட்டிச்சு பாருங்கள். ஓடி வந்ததில் பசிக்கிறது வேறு, அதை வேறு சாப்பிட்டுட்டோம். ஓகே, மெலனை சாப்பிட்டா டக்குன்னு வேறு ஹங்கர் பர் குறையுது. ஓகே, எப்படியோ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். வில்லேஜ் மூஞ்சா பார்க்கணுண்டா. அந்த மூக்கை வச்சுக்கிட்டு எங்கடா போனீங்க? சரி ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுவோம் கைஸ்.
கைஸ் அயன் கோலம் கைஸ், என் கண்ணுல அயன் கோலம். மூக்குனா மூக்கை காட்டுறா. ஆர்மர் அவன் சூப்பரு, நல்ல வேலை தான் பார்க்குறேன். கைஸ் அயன் கோலம் இப்போதைக்கு நம்ம அடிக்க மாட்டோம், அதை வந்துட்டு தேவைப்படும் போது அடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன வரப்போகுது எனக்கே தெரில, நானே இனிமேல் தான் டிசைட் பண்ணோம். இந்த பெட்டெல்லாம் ரீஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம திரும்ப ஸ்பானுக்கு போயிட்டோம்னா இங்கே வரதுக்குள்ளே போதும் ஆயிருமே. ஓகே கைஸ், அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்போம், நம்ம வீட்டை கண்டுபிடிக்கிறோம். கைஸ் ஃபைனலாக நம்ம வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்ம வீடு. என்னடா வந்தோடனே ஓட்டையாக இருக்குது, ஓட்டையை அடைச்சி விட்ற வேண்டியது தான். ஓகே கைஸ், வந்தோடனே செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டுக்குள்ளே நிறைய பேப்பர் தான் இருக்குது, பேப்பரு மேப்பு இதுதான் இருக்குது. ஓகே, இந்த வீட்டில் தான் நம்ம செஸ்ட்டை போட்டு தங்க போகிறோம். கைஸ் எனக்கு தெரியும் இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. அப்படி யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. மைன்கிராஃப்ட் வீடியோ போடலான்னு எடுத்திருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி தான் போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன்.